இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹெவன் டிவி வீவர்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மார்ச் 8ஆம் நாள் 2025 இன்று மகளிர் தின நன்னாள். இந்த நன்னாள் உங்கள் யாவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கை மண்ணில் மானிடம் எடுத்தால் அவள் நல்மகளாய் தாய் தந்தைக்கும், நல் சகோதரியாய் உடன்பிறப்புகளுக்கும், நல் தோழியாய் நட்புக்கும், நல் மனைவியாய் வாழ்க்கை துணைக்கும், நல் அம்மாவாய் பெற்ற பிள்ளைகளுக்கும், நல் அக்காவாய் அண்ணியாய் உறவுகளுக்கும் ஆக எத்தனை முகங்கள் ஒரே பிறப்பிலே. ஆழப்பிறந்தவள் மங்கை, குடும்பத்தின் குலவிளக்கு, சமூகத்தின் வெற்றி நாயகி. அத்தனையும் ஆண்டவன் வரம். ஓயாமல் இயங்கும் ஆற்றல் கொண்டவள், உழைப்பில் ஈடு இணை இல்லாதவள். அத்தனைக்கும் மணிமகுடமாய் தெய்வீக அன்பு கொண்டவள், தெய்வ பயம் நிறைந்தவள், தெய்வ சாயலானவள். மனுக்குலம் அழியாமல் காக்கும் மாசிறந்த படைப்பாம் பெண்மை போற்றப்படும் இந்த நாள் ஒவ்வொரு மகளிருக்கும் பொன்னாள். மறுபடியும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களை யாவருக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். வேதம் மனுஷியை குறித்து அவளுடைய ஒவ்வொரு பருவத்திலும் அவள் எப்படி வாழ வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தெளிவாய் நமக்கு தந்திருக்கிறது. இந்த வேதத்தில் இருந்து ஒரே ஒரு சகோதரியை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் தெளிவாக ரெபேக்காள் என்கிற இந்த சகோதரியை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்கிறது, பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். 16வது வசனம், அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கனிமையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். இந்த ரெபேக்காள் பெத்துவேலின் மகள். அவள் மகா ரூபவதி, தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நற்குணசாலியாய் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு கன்னிப்பெண். இவளை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிற பொழுது ஒரு மகளாய் பெத்துவேலுக்கும், ஒரு சகோதரியாய் லாபானுக்கும், நல்ல தோழியாய் தன்னோடு தன்னுடைய ஆடுகளை அவள் மேய்க்க அடைத்து செல்லும் பொழுதும், அவைகளுக்கு தண்ணீர் காட்ட எடுத்து செல்லும் பொழுதும் அவளோடு கூட நல்ல தோழிகள் உடையவளாகவும், குடும்பத்தில் நல்ல ஒரு பண்பும் பாசமும் நிறைந்தவளுமாய் வளர்ந்த ஒரு மகள். ஒரு நாள் இவள் விதமாய் தன் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இறைக்க, தன் ஆடுகளுக்கு தண்ணீர் இறைக்க அவள் கிணற்றண்டைக்கு போகிறாள். அங்கே எலியேசர் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாய் வந்திருந்தார். அவர் ஒரு ஜெபம் செய்தார். நான் என் எஜமானுடைய மகனுக்கு பெண் கொள்ளும் போது அந்த மகள் யார் முதலில் இந்த இடத்தில் வந்து எனக்கு, என்னுடைய ஆடுகளுக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் எனக்கும் தண்ணீர் கொடுப்பார்களோ அவளே என்னுடைய எஜமானுக்கு மனைவியாய் இருப்பாள் என்று சொல்லி அவர் தன் மனதிலே ஜெபித்தார். அந்த பிரகாரம் முதலாவதாக ரெபேக்காள் துறவண்டையிலே வருகிறாள். வருகிற ரெபேக்காள் இடத்தில் தண்ணீர் கேட்கிறார். எலியேசர் தண்ணீர் கேட்ட மாத்திரத்தில் மிகுந்த சந்தோஷத்தோட, முன்பின் அறியாத ஒரு மனிதர், ஆனாலும் தாகத்தோடு இருக்கிற அந்த மனிதனுடைய தாகத்தை தீர்க்க, தேவையோடு இருக்கிற அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய ரெபேக்காள் முன்வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு சொல்லுகிறாள், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைக்கிறேன், அவைகளும் தாகம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்ட போது எலியேசர் மிகவும் சந்தோஷப்பட்டு போனார். எவ்வளவு குணசாலியான ஸ்திரீ! ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இருக்கிறது அவ்வளவு லேசான காரியம் ஒன்றும் இல்லை. நமக்கு நன்றாக தெரியும், ஒட்டகங்கள் பல நாளுக்கு தேவையான தண்ணீரை அது குடித்து வைத்துக் கொள்ளுமாம். அப்படியானால் ஒரே சகோதரியாய் அவள் அவ்வளவு தண்ணீர் இறைத்து அவைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த தேசத்தின் துறவுகள் எப்படி இருக்குமா, அது ஆழமா இருக்கும். படிக்கட்டுகள்ல இறங்கி சென்று குடத்துல தண்ணீரை மொண்டெடுத்து மேலே கொண்டு வந்து அதை வார்த்து கொடுக்க வேண்டும். அவ்வளவு பலசாலியா இருந்திருக்கிறாள்.
நல்ல வேலை செய்ய உற்சாகமுடைய ஒரு சகோதரியா இருந்திருக்கிறாள். அவளிடத்துல சோம்பல் இல்லை. இங்கே நான் பார்க்கிற காரியம், அவளிடத்துல பிறர் உதவி செய்யக்கூடிய நல்பண்பு இருந்தது. எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்களே, ஒரு மனிதனுக்கு தண்ணீர் கொடுத்தது போல வாய் பேச முடியாத மிருகங்களும் தாகத்தோடு இருக்குமே என்கிற அந்த உணர்வோடு, அந்த இரக்க சுபாவத்தோடு, பிரஸ்நேகத்தோடு எவ்வளவு அழகாக அவள் முன்வந்து அவைகளின் தாகத்தையும் தீர்க்கிறாள். அத்தனை பிறர் சிநேகமும் பிறர் உதவியும் செய்கிற ஒரு நல்ல சுபாவம் ரெபெக்காளிடத்தில் இருந்தது. அதை கண்ட எலியேசர் அவளுக்கு சில கிஃப்ட்களை கொடுக்கிறார். அவருடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்த உடனேயே அவள் புரிந்து கொண்டாள், இவள் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு போகிறாள். வீட்டுக்கு போனவுடன் நடந்த காரியங்கள், சம்பவங்கள் எல்லாவற்றையும் தன் தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் தாய்க்கும் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அதை அறிவிக்கிறாள். அவள் என்ன நடந்தது என்பதை விலாவாரியாக அவர்களுக்கு அறிவித்த பொழுது லாபான் அவருடைய சகோதரன் உடனே எலியேசரிடத்துல கடந்து சென்று அன்பாய் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறதை நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் பசியார வைக்கிறார்கள். அவர் பசியாரி முடிந்து அவருடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் தீனி போட்டு அவைகளையும் ஒரு இடத்துல இளைப்பார பண்ணிட்டு அவங்க பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது எலியேசர் வந்த காரியத்தை பெத்துவேல் இடத்துல, ரெபெக்காளுடைய தகப்பனார் இடத்துல தெரியப்படுத்துகிறாள். இப்பொழுது அவர்கள் இந்த காரியத்துக்கு உடன்பட்ட பொழுது மகளை அழைத்து மகளிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். ரெபெக்காளும் மனமும் வந்து உடனே அதற்கு ஒரு எஸ் சொல்லுகிறாள். நீ அவரோடு போக விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொல்லி பணிவோடு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவள் புறப்பட ஆயத்தமானாள். பிரியமானவர்களே, எவ்வளவு பணிவான பெண், பெற்றோருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து வளர்ந்த ஒரு பெண். அவளிடத்தில் கீழ்ப்படிதலை பார்க்கிறேன், பணிவை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஸ்திரீ இடத்திலும் அன்பும் பிரஸ்நேகமும் பணிவும் அடக்கமும் நல்ல கீழ்ப்படிதலும் குடும்பத்தார் இடத்துல கீழ்ப்படிதலும் இருக்குமானால் அந்த குடும்பம் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். இப்போது அவள் புறப்பட்டு செல்லுகிறாள். எலியேசர் அவரோடு வந்த 10 ஒட்டகங்கள், இன்னும் தகப்பன் அனுப்பின சீர்வரிசை எல்லாவற்றோடும் அவள் புறப்பட்டு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை மணந்து கொள்ளும்படியாய் சென்று கொண்டிருக்கிறாள். அவள் போகும் பொழுது வழியிலேயே ஈசாக்கு சாயங்கால வேளைகளில் தியானம் செய்கிற பழக்கம் உடையவராய் இருந்தபடியினால் சாயங்கால வேளையிலே அவர் அப்படியே வெளியே வந்து தியானம் செய்து கொண்டு போறதை எலியேசர் பார்க்கிறார். உன்னை எஜமான் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தின உடனே அந்த நிமிஷமே ரெபெக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி அவருக்கு பணிந்து கொள்கிறதை நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். ஒரு நல்ல கீழ்ப்படிதல் அவளிடத்தில் இருந்தது. முக்காடிட்டு கொண்டு அவள் அவரை பணிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக ஈசாக்கு ரெபெக்காளை மணந்து கொள்கிறார். மணந்து கொண்டு அவர் தன் கூடாரத்துக்கு அழைத்து செல்கிறார். தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்று வேதத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதன் பின்பு ஈசாக்கு தன் தாயை மரித்து போன தன் தாய்க்காக துக்கப்படாமல் அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி இந்த இடத்தில் ரெபெக்காள் ஈசாக்குக்கு மனைவியாய் மட்டுமல்ல அரவணைப்பு அன்பை கொடுக்கிற நல்ல தாயாய் மாறி போனாள். ஒவ்வொரு ஸ்திரீ இடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்பு இது. குடும்பத்தில் மனைவியாய் அவள் பிரவேசிக்கிற பொழுது தன் கணவனுக்கு அவள் ஒரு தாயாய், ஒரு சகோதரியாய், ஒரு நல்ல ஆறுதல் கொடுக்கிற அரவணைப்பு கொடுக்கிற ஒரு மகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனைவியும் நினைக்க வேண்டும். இங்கே வெளியிட்ட இந்த நல்ல பண்பு, இந்த நல்ல குணம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கும் ரெபெக்காளும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் காத்திருந்து இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஏசாவும் யாக்கோபும் அவர்களை மிக அருமையாய் வளர்த்தி வருகிறார்கள். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் வீட்டிலே தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வருகிறான்.
ஏசா மிகுந்த உற்சாகம் உள்ளவன். அவன் வேட்டையாடுதலில் உற்சாகமாய் வேட்டையாடுவான். வேட்டையாடி நல்ல மிருகங்களை கொண்டு வந்து அவைகளை சமைத்து பெற்றோருக்கு கொடுத்து சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷன். அவர்கள் வளர்த்து வருகிறார்கள். அவர்களை வழி நடத்தி அழகாய் வளர்த்து வருகிறாள் ரெபெக்காள். இந்த ரெபெக்காள் அவளுடைய பிள்ளைகள் வயிற்றில் இருக்கிற பொழுது அவர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இப்போது அவளுக்குள்ளே பல சந்தேகம். இது என்னவா இருக்குமோ, இது எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவள் பயப்படுகிறாள். ரெபெக்காளிடத்தில் ஜெபிக்கிற குணம், தேவனோடு ஐக்கியப்படுகிற குணம், தேவனோடு சென்று விசாரிக்கிற குணம் அவளிடத்தில் காணப்பட்டபடியினால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் வயிற்றுக்குள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட பொழுது தேவ சமூகத்தில் போனாள். இந்த காரியம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி அதை விசாரித்தாள். தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார், உனக்குள் இருப்பது இரட்டை குழந்தைகள் என்று சொல்லி அவளுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவ்வளவு தேவனோடு ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை ரெபெக்காளிடத்தில் இருந்தது. பிள்ளை பிறப்பு தாமதமான பொழுது ஈசாக்கு ஜெபித்தார். அப்புறம் அவள் இரட்டை பிள்ளைகளை சுமந்தாள். எல்லா காரியத்துக்கும் இந்த குடும்பம் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் இருந்ததை வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாய் இருந்தால் நிச்சயமாக அது ஜெயம் எடுக்கும். ரெபெக்காள் எல்லா காரியத்துக்கும் மனுஷனிடத்துல சென்று விசாரிக்கவில்லை. அவர்கள் இன்னும் பயம் காட்டுவாங்க. ஆரம்படியினால் இவள் தேவனிடத்துல போனாள். பிரியமான சகோதரிகளே, நமக்கு ஒரு காரியம், நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, நமக்கு ஒரு காரியத்தை குறித்து கலக்கம் வரும் பொழுது தேவ சமூகத்திலே போவோமானால் நிச்சயமாக அதற்கு நல்ல பதில் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிப்போமானால் அதிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை அறிந்து கொள்ள முடியும். இந்த நல்ல சுவாபம் ஸ்திரீகளாகிய ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதை நாம் கடைபிடிப்போமானால் அநேக பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனோட சொல்யூஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் தேவனோடு அண்டிக் கொள்ளுவோம். ஒவ்வொரு ஸ்திரீகள் இந்த மகளிர் தின நாளில் விரும்பி கேட்டுக்கொள்வது அதிகமாய் ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் நாம் மாறுவோம். எல்லாவற்றுக்கும் தேவ பாதத்தை அண்டிக் கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல விசாரித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று எழுதி இருக்கிறதே. நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நாம் கேட்கிற போது நிச்சயமாக அதற்கு பதில் உண்டு. ஜெபத்துல நம்ம குடும்பத்தை நடத்துவோம். ஜெபித்து நம்ம குடும்பத்தை ஜெயமாய் நடத்துவோம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், புருஷனுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கிற பொழுது அவை ஒவ்வொன்றுக்கும் பதில் வரும். அவை ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு வழி பிறக்கும். இந்த ரெபெக்காள் ஒவ்வொரு பருவத்திலும், பிள்ளை பருவத்திலிருந்து அவள் மனைவியாய், தாயாய், அவள் முழுமை பெறும் வயது வரையிலும் அவள் அழகாய் கர்த்தரையே சார்ந்து நடந்து வந்தாள். இன்றைக்கும் ஸ்திரீகளான நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளுவோம். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்துவார். இந்த ரெபெக்காளை லாபான் வழி அனுப்புகிற பொழுது, எலியேசரோட வழி அனுப்பும் பொழுது அவர் போய் தன் சகோதரி இடத்துல சொல்லுகிறார், என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார். அவ்வளவு அண்ணன் தங்கச்சிக்குள்ள அவ்வளவு பாசம், அவ்வளவு ஐக்கியம், ஒரு நல்ல உறவு இருந்தது. தன் சகோதரி போகும்போது மனதார வாழ்த்தி அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த நல்ல நாளில் சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் வாழ்த்தி சொல்லுகிறேன், என் சகோதரிகளே நீங்கள் கொடா கொடியாய் பெருகுவீர்களாக. சகோதரிகளே, தேவனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்களாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நல்ல நாள் மகளிராய் பிறந்த நம்முடைய வாழ்க்கையின் அந்த மகத்துவத்தை வெளிக்காட்டுகிற ஒரு சிறந்த நாள். நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விளக்காய், குடும்பத்துக்கு விளக்காய், தேசத்துக்கு நல்ல ஒரு தூணாய் நாம் இருப்போம். குடும்பத்தை நன்றாய் கட்டுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில ஒரு சிறு ஜெபம் செய்வோமா?
ஸ்திரீகளாகிய நாம் ஒருவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். இப்போதும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களை ஸ்திரீகளாய் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. அப்பா, உலக தோற்றத்துக்கு முன்பாய் நீர் எங்களை முன்குறித்து எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு இந்த பூமியில ஸ்திரீகளாய் வைத்திருக்கிறீர் ஐயா. எங்கள் குடும்பங்களை கட்டும்படியாய், குடும்பத்தின் நற்பெயருக்கு நாங்கள் காரணக்கர்த்தாக்களாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆண்டவரே அருமையா நடத்தி வருகிறீரே. அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வேளையிலோ அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்திரீகளுக்காய் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள தெய்வீக சமாதானம், தெய்வீக ஞானம், புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்ட தேவ பலன் ஒவ்வொருவருக்குள்ள நீ தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எல்லா ஸ்திரீகளும் கர்த்தரை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று எழுதி இருக்கிறதையா தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஆண்டவரே பொறுப்புள்ளவர்களாக, தேவ ஞானமுடையவர்களாக, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீயை போல குணசாலியான ஸ்திரீகளாய், புருஷனுக்கு கிரீடங்களாய், பிள்ளைகளுக்கு நல்ல தாயாய், அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்துல எல்லா பருவத்திலும் எல்லா ஸ்தானத்திலும் ஒவ்வொரு ஸ்திரீகளும் வாழ்ந்த ஆண்டவரே வளமாயிருக்கும்படியாய் தெய்வமே வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. தேவைகள் அத்தனை சந்தித்து கொடுப்பீராக. அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து விடுதலையாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராக. தேவைகளில் ஒவ்வொன்றிலும் தேவனே நீர் வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒரு ரெபேக்காளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீயாய் வைத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ரெபேக்காள் மகா சௌந்தரியம் ரூபவதியுமாய் இருந்தாள் ஆண்டவரே. வெளிப்படையான ஒரு சௌந்தரியம் மாத்திரம் அல்ல, அவளுக்குள்ள நற்குணம் என்கிற சௌந்தரியம் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நற்குணம் என்கிற அந்த சௌந்தரியத்தை வைத்து வைப்பீராக. தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ, செபத்தில் குடும்பத்தை ஆண்டவரை கட்டி எழுப்ப, தேவ ஞானத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை யாவரையும் தாழ்த்தி உங்க கரங்களிலே தருகிறோம். எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.